பல வருஷங்களுக்கு முன்னால ஆப்பிரிக்காவுல ஒரு பெரிய காட்டுல மாரா என்ற ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. மாரா ரொம்ப தைரியமானது. அதே நேரத்துல ரொம்ப இரக்க குணம் நிறைஞ்சது. அதனால காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அது மேல ஒரு தனி மரியாதை இருந்தது. ஒரு நாள் காட்டுல ரொம்ப கடுமையான வறட்சி நிலவுச்சு. குடிக்க தண்ணி இல்லாம, உணவு இல்லாம எல்லா மிருகங்களும் கஷ்டப்பட்டுச்சுங்க. மாரா தன்னோட கூட்டத்துக்காக உணவு தேட ஆரம்பிச்சது. ரொம்ப தூரம் நடந்த பிறகு ஒரு பெரிய நதிய கண்டுபிடிச்சது. ஆனா அந்த நதியில தண்ணி இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. மாரா அந்த பாறைய பார்த்து தயங்குச்சு. அது ரொம்ப பெருசா இருந்ததால அதனால ஏற முடியுமான்னு அதுக்கு தெரியல. ஆனா மாரா தன்னோட கூட்டத்துக்காக அந்த பாறைய ஏறியே ஆகணும்னு முடிவு பண்ணி தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த பாறைய ஏற ஆரம்பிச்சது. ரொம்ப நேரம் போராடினதுக்கு அப்புறம் மாரா வழியில தடுக்கி விழுந்துச்சு. அதுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டது. அதனால நகர முடியாம அங்கேயே விழுந்துடுச்சு. அப்பதான் அதோட கூட்டத்துல இருந்து சில சிங்கங்கள் அத தேடி வந்துச்சுங்க. அதோட கூட்டத்து சிங்கங்கள பார்த்தது மாராவுக்கு புது தெம்ப கொடுத்தது. அதுங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து மாராவ ஊக்கப்படுத்துனாங்க. மாரா மறுபடியும் தன்னோட முயற்சிய தொடர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பாறைய கடந்து அந்த நதிய அடைஞ்சது. மாரா தண்ணிய குடிச்சிட்டு தன்னோட கூட்டத்து சிங்கங்களோட சேர்ந்து அந்த தண்ணிய காட்டுல இருக்கிற மத்த மிருகங்களுக்கும் கொண்டு போச்சு. மாராவோட தைரியத்தையும் இரக்க குணத்தையும் பார்த்து எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. அதுங்க மாராவோட கதைய தங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு சிங்கத்தோட பெருமைய பேச ஆரம்பிச்சாங்க.